தூய அந்தோணியார் நவநாள். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை மற்றும் பணியை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 13ஆம் தேதி புனித அந்தோணியார் திருநாள் அனுசரிக்கப்படுகின்றது. புனித அந்தோணியார் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றவர். மிகவும் சக்தி வாய்ந்த புனிதர். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பதுவை புனிதராம் அந்தோணியாரிடம் மன்றாடினால் நிச்சயம் நிறைவேறும். எனவே உங்கள் நலனுக்காக ஒவ்வொரு நாளுக்கான நவநாள் ஜெபமும் 13ஆம் தேதி அந்தோணியார் திருவிழா நாள் வரை பதிவேற்றம் செய்யப்படும். தவறாமல் பக்தியுடன் ஜெபித்து அந்தோணியாரின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தூய அந்தோணியாரிடம் 4ஆம் நாள் ஜெபம். தூய அந்தோணியாரே, வல்லமையான உதவியாளரே, நான் உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த கிறிஸ்துவ உலகம் உம்மை நம்பிக்கையுடன் நாடி வந்து தங்களின் தேவைகளையும் துன்பங்களையும் எடுத்துக் கூறி உமது கனிவான இரக்கத்தையும் வல்லமையான உதவியையும் அனுபவித்து வருவதைக் கண்டு நானும் இந்த நவநாள் மூலம் என் வேண்டுதல்களுக்கு சாதகமான பதிலை பெற உம்மை நோக்கி நம்பிக்கையுடன் வந்துள்ளேன். ஓ புனிதரே, தூய அந்தோணியாரே, எனக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். ஆமேன். உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.